தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் ஒன்றாக இருக்கிற நெடுநல் வாடை. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நெடுநல் வாடை இதை எழுதிய புலவர் மதுரை கணக்காயர் மகன் நக்கீரர் அப்படிங்கிறவர். இவர் தான் திருமுருகாற்றுப்படையை எழுதியவர். இந்த நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு மன்னன். சரி, இப்போ இந்த நெடுநல் வாடைக்கு ஏன் நெடுநல் வாடை அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் தலைவி, அதாவது பாண்டிய மன்னன் பாசறையில் இருக்கிறான். அவனுடைய மனைவியான பாண்டிமாதேவி அவள் தலைவனை பிரிந்து இருக்கின்ற காரணத்தினால் வருத்தத்தோடு இருப்பதாக ஆரம்பிக்குது. அவளுடைய வருத்தத்தினால் அவளுக்கு இந்த வாடைக்காலம் மிகவும் நெடியதாக இருக்குது. ஆனால் பாசறையில் இருக்கிற அரசனுக்கு இது அவனுக்கு வெற்றியை தேடி தருகிற நல்ல காலம் அப்படிங்கிறதுனால நெடிய நல்ல வாடைக்காலம் அப்படிங்கிறதுனால நெடுநல் வாடை அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு இது அகப்பொருள் பற்றி பல இடங்களில் பேசினாலும் கூட இது புறம் சார்ந்ததாகத்தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய தமிழ் முன்னோர்கள் அகம் சார்ந்த பாடல்களில் அவர்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது அவர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் தலைவன் தலைவி அப்படின்ற பொருளை அவங்களுடைய பெயர்லேயே பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கும். ஆனால் இதில் அவங்க அடையாளம் வெளிப்படையாக தெரியுது. அதனால் இது புறம் சார்ந்த பாடலாக இருக்குது. 188 அடிகள் உடையது இந்த நெடுநல் வாடை. ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டது. சரி, இப்போது இந்த நெடுநல் வாடையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாடை காலம் பற்றி பார்க்கலாம். இப்போ வாடை அப்படின்னால நல்ல குளிர் அப்படின்னு இருக்கிறார். யார் தான் இந்த வாடை காலத்தை சிறப்பித்து பாடுவாங்க? பொதுவாக தென்றல் வீசுகிற காலம், அப்படி இளவேநீர் காலம் அப்படின்னு சிறப்பித்து பாடலாம். ஆனால் வாடை காலத்தை சிறப்பித்து புலவர் பாடியிருக்கிறாரு. அதனால் இதில் வர வர்ணனைகள் எல்லாம் வாடை காலத்தில் இருக்கின்ற விலங்குகள், நீரின் தன்மை, அதெல்லாத்தையும் இவர் இந்த பாடலில் வர்ணிக்கிறாரு. இப்போது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் காற்று வீசுகின்ற திசையிலிருந்து காற்றுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா தெற்கு திசையிலிருந்து காற்று வீசினால் தென்றல் அப்படின்னும், கிழக்கில் இருந்து வீசினால் கொண்டல் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கிலிருந்து வீசுகிற காற்றை மேலை காற்று, குடக்காற்று, கச்சான் என்ற பெயரில் அழைக்கிறோம். இதுபோல் வாடை அப்படின்னு சொன்னோன்னா வடக்கே இருந்து வீசுகிற காற்று வாடை காற்று. இந்த வாடை காலத்தில் வாடை காற்று வீசக்கூடிய தன்மை உடையது. இது ஐப்பசி கார்த்திகை மாதத்தை தான் குறிக்குது. இப்போ நாம் பாடலுக்கு போகலாம். பாடல் எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புலவருடைய வர்ணனைகளின் மூலமாக நாம் பார்க்கலாம். இவை எல்லாமே ஒரு ஓவிய புத்தகத்தை புரட்டுவதை போல ஒவ்வொரு காட்சியாக காண்பிக்கிறார் புலவர். நாம் பார்க்கலாம். முதலிலே அவர் சொல்கிறது மழை பொழிதல் பற்றி பேசுகிறார். அதாவது இந்த வையகம் எல்லாம் குளிரும்படியாக மழை பொழிகிறதா. அதுவும் எப்படின்னா வலமாக சுழித்த மேகம் பொழிய புது மழை பொழிகிறது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மழைக்காலத்தில் இடையர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அடுத்த சில வரிகளில் சொல்கிறாரு. இடையர்கள் அப்படின்னு சொன்னால் கோவலர்கள், ஆடு மாடு இவற்றை மேய்க்கிற ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க இந்த மழை பொழிவதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே வெள்ளம் வரும் அப்படின்ற அச்சம் அவங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா மழைக்கால அப்போது அவங்களுக்கு ஆணிரைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லணும். ஆனால் அதே நேரத்தில் வெள்ளம் பற்றிய அச்சமும் இருக்குது. அதனால் புதிய நிலத்துக்கு அவங்க ஆடு மாடுகளை அழைத்து செல்கிறாங்க. அதாவது சற்றே மேட்டு நிலமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்திற்கு வழக்கமாக போகிற இடத்துக்கு போகாமல் வேறு புலங்களுக்கு அழைத்து செல்கிறாங்க. ஆனால் அது வேறு இடம் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கலக்கம், தனிமை ஏற்படுது. குளிரோ நடுக்கம் எடுக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, தீ மூட்டி அவர்கள் சுற்றி அமர்ந்து கொண்டு அதில் கைகளை காட்டி கன்னத்தில் தட்டி அந்த நெருப்பிலே குளிர் காய்கிறார்கள். அவர்கள் சூடி இருக்கிற காந்தள் மாலை இருக்குது இல்லையா, அதில் மழைத்துளிகள் பட்டு குளிரை இன்னும் அதிகப்படுத்துது அவங்களுக்கு. அவங்க என்னதான் நெருப்பில் காய்ந்தாலும் கூட குளிர் கன்னமெல்லாம் நடுங்குகின்றது. இதுதான் இடையர்களுடைய நிலை. இதற்கடுத்து வாடைக்காலத்தின் தன்மை பற்றி பேசுகிறார் புலவர். இந்த குளிர்காலத்தை, அதாவது இதை கூதிர்காலம் அப்படின்னும் அழைக்கிறதுண்டு. இந்த காலத்தில் விலங்குகள் எல்லாம் மேய்ச்சலை மறந்தனவாம். மேய்ச்சல் அப்படின்னு சொன்னால் இப்போது
தாவர பட்சினிகள் அப்படின்னு சொல்கிற விலங்குகள், தாவரத்தை உண்கின்றவையும் போகலை. அதே நேரத்தில் இறை தேடி செல்லக்கூடிய கொடிய விலங்குகளும் இறை தேடுவதற்கு இந்த குளிரின் காரணமாக ஒடுங்கி ஒரு இடத்திலே கிடக்கின்றன, மேய்ச்சலுக்கு போகாமல் இருக்கின்றன. மந்திகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, குரங்குகள், அவையெல்லாம் பெண் குரங்குகள், அவையெல்லாம் குளிர் தாங்க முடியாமல் கூனி குறுகி அமர்ந்திருக்கின்றன. மரத்திலே இருக்கிற பறவைகள் இந்த குளிரின் காரணமாக பொத்தென்று தரையில் பூமியிலே விழுகிறது. சரி, இங்கே பசுக்கள் எல்லாமே தங்களுடைய கன்றுகள் பால் குடிக்க வரும் பொழுது இந்த குளிர் காரணமாக குளிர் தாங்க முடியாமல் அவற்றை உதைத்து தள்ளுகின்றனமா. அவ்வளவு கொடிய வாடைக்காலமாக இது இருக்குது. இந்த மலையே குளிர்ச்சி நிறைந்து இருக்கிறதா, மழையும் வேறு பொழிந்து நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மழைக்காலத்திலே அந்த இடம் ஊரின் செழிப்பு பற்றி பேசுகிறார் இவர். எப்படி இருக்கிறது அப்படின்னா, அந்த மழைக்காலத்தில் முசுண்டை மலர்கள், அதாவது முசுண்டை கொடி அப்படின்னு சொல்கிறோம், அவை வெண்ணிறமான பூக்களை பூக்கக்கூடியது. அப்படி பொறித்தார் போல வெண்ணிற பூக்களை பூக்கக்கூடிய அவையும், பீர்க்க மலர்கள் பொன் போல பூக்கக்கூடிய பீர்க்க மலர்களும் புதர் தோறும் மலர்ந்திருக்கின்றதா, புதராக மலர்ந்திருக்கின்றது அந்த 2 மலர்களும். அதோடு இங்கே மழை வேறு பொழிந்ததுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால் நீர் ஓடுகின்ற மணல் பகுதி இருக்குது. அங்கே கொக்குகளும் நாரைகளும் அங்கே ஓடுகின்ற கயல் மீன்களை உண்பதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கின்றனமா. மேலும் மழை சற்றே நின்று போய்விட்ட அந்த மழை பொழியும் தன்மை கெட்டு நின்ற வானத்திலே திரும்ப மேகமெல்லாம் வெண்மேகம் எல்லாம் அப்படியே பரவி பொங்கர் வானம் அப்படின்னு சொல்கிறாங்க, பொங்கர் மேகம் அப்படின்னு வானத்திலே பரவி திரும்ப மழை பொழிவதற்கு கற்றுக்கொள்ளுவது போல சிறு தூறல் போடுகின்றதா. இதை அவர் எப்படிப்பட்டவர், பெயல் உலர்ந்தெழுந்த பொங்கல் வெண்மழை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. துவலை கற்ப அப்படின்னா மழை பொழிவதற்கு திரும்பவும் கற்பது போல மழை பொழிகிறதாம். நெற்கதிர்கள் எல்லாமே சற்றே சாய்ந்து செழித்து வளர்ந்திருக்கின்றன. கமுக மரங்கள் அப்படின்னு சொல்கிற பாக்கு மரங்கள் அப்படியே குலை தள்ளி அதன் கழுத்து பகுதியானது நீலமணி போல இருக்கின்றது. அந்த பாக்கு மரங்கள் திரண்டு பசுங்காய்கள் திரண்டு இனிமை பெற்ற நீர் கொண்டு விளங்குகிறதாம். இவ்வாறு அந்த மழைக்காலத்தின் செழிப்பு பற்றி புலவர் பேசுகிறார். மலைச்சோலைகளில் எல்லாமே உள்ளே அவற்றில் கொடிகள் செடிகள் இவற்றிலெல்லாம் இலைகளில் எல்லாமே நீர்த்துளி சொட்டி கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை புலவர் காட்டுகிறார். அடுத்து தெருக்களில் திரியும் மக்கள் ஆண்களை பற்றி பேசுகிறார். நன்றாக கள் அருந்திவிட்டு அவர்கள் தெருக்களிலே, அதாவது மாடங்கள் நிறைந்த தெருக்கள், அந்த ஊரை பற்றி குறிப்பிடுகிறாரு. உயர்ந்த மாடங்கள் இருக்குது, 6 கிடந்தன தெருக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தெருக்கள் எல்லாம் 6 போல விரிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் மழை பொழிகிற நேரம்னால ஆற்றிலே நீரோடி கொண்டு ஆறு ஓடுவது போல இருக்கிறது அப்படிங்கிற பொருளும் வருது. அப்படிப்பட்ட தெருக்களில் கல்லை குடித்துவிட்டு அவர்கள் இஷ்டம் போல திரிகிறார்களாம். ஏன்னா மழையை கூட அவர்கள் பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கடவுளை வழிபடும் பெண்கள் பற்றி பேசுகிறார். இங்கே மாலை காலமானால் பெண்களுக்கு விளக்கேற்றி வழிபடுகிற வழக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதி பதிவு செய்கிறது. பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அழகான பெண்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறாரு. சங்கு வளையல்கள் அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் காதுகளிலே குலைகள் அப்படிங்கிற ஆபரணங்கள் அணிந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பூந்தட்டிலே பித்திகை, அதாவது பிச்சி மலர்களை பரப்பி மூடி வச்சிருப்பாங்க போல இருக்குது. அது கும்மென்று மாலை காலமான உடனே வாசனையை பரப்புகிறது. அதை கொண்டு அவர்கள் நேரம் அறிந்து கொள்கிறார்களா, மாலை நேரம் வந்து விட்டது அப்படின்னு அந்த பெண்கள் அறிந்து கொள்கிறார்களா. ஏன் இல்லைன்னா நேரம் தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது வாடைக்காலம், மழைப்பொழிவு வேற இருக்குது. சற்றே இருண்டும் வெளிச்சமுமா மாற்றி மாற்றி வரும், எந்த நேரம் என்று புரிப்படாத ஒரு நிலை. அதனால் அவங்க மாலை காலம் வந்ததை அந்த மலர்கள் மனம் வீசுவதிலிருந்து அறிந்து கொள்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தெருக்களிலே விளக்கேற்ற இரும்பு விளக்கு. இங்கே ஒன்றை நம்ம கவனிக்கணும். இரும்பின் பயன்பாடு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இரும்பு விளக்கிலே நெய்யை ஊற்றி அவர்கள் திரியை விட்டு கொளுத்தி எல்லா இடங்களிலும் வெளிச்சம் நிறையும்படியாக விளக்கேற்றுகிறார்கள். நெல்லும் மலரும் தூவி இறைவனை வழிபடுகிற வழக்கம் அவர்களுக்கு. அதனால் கடை வீதி எங்கும் ஒளிச்சுடர்களாக மின்னுகின்றன. இவ்வாறு மாலை நேரத்தை பெண்கள் கொண்டாடுகிறார்கள். அடுத்து வீட்டில் புறாக்கள் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த புறாக்கள் எல்லாமே இறை தேடுவதற்கு போகாமல் சோம்பலா குளிர்னால போகவில்லையா. அவை
மேலும் நேரம் காலம் தெரியாமல் மயங்கி இருக்கின்றன அந்த புறாக்கள். அவை அதனால் என்ன செய்கின்றன, வீட்டுக்கு வெளியிலே கொடுங்கையை தாங்குகிற, அதாவது வாசலுக்கு மேல்புறம் இருக்கிற பலகையில் காலை ஊன்றி ஊன்றி வைத்து கொண்டு அங்கேயே இருக்கின்றனவாம் அந்த புறாக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் காவல் மனைகள், சற்றே பெரிய வீடுகள் இருக்கும் இல்லையா, அங்கே பணிபுரிகிற பணியாட்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நறுமணப் பொருட்கள் அரைக்கின்ற இடத்திலே நறுமணப் பொருட்களை அரைக்கிறார்களாம். ஆனால் சந்தனம் அரைக்கின்ற கல், அதுவும் சந்தனமும் கேட்பாரற்று கிடக்கிறது. அதாவது நறுமணப் பொருட்கள், உடலுக்கு சூடு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை அரைக்கிறாங்க அவங்க, வாசனை பொருட்களை, கஸ்தூரி போன்ற பொருட்களை. ஆனால் சந்தனம் என்பது அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்பதால் இந்த வாடை காலத்தில் சந்தனக்கல்லும் சந்தனமும் கேட்பாரற்று கிடக்கின்றன. இந்த பகுதியில் அந்த சந்தனக்கல்லுக்கு வான்கேழ் வட்டம் அப்படின்னு இந்த பகுதியில் பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அது வடக்கே இருந்து வந்த சந்தனக்கல் அப்படிங்கிறதும் தெற்கில் இருந்து வந்த சந்தனம் அப்படின்னு இரண்டையும் இணைத்து புலவர் பாடுறாரு. இதில் பாரதியாருடைய கவிதை நமக்கு நினைவுக்கு வரும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் அப்படின்னு சொல்கிற பாட்டு வடக்கையும் தெற்கையும் சற்றே இணைக்கின்ற பாட்டு இல்லையா. அத்தனை காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த நக்கீரருமே கூட அந்த வடக்கே இருந்து வந்த அந்த சந்தனக்கல்லிலே தெற்கிலே இருந்து கிடைத்த சந்தனம் இரண்டும் கேட்பாரற்று கிடக்கின்றன என்று சொல்லும் பொழுது இரண்டையும் ஒருங்கிணைத்து பாடுகிற தன்மையை பார்க்க முடியுது நமக்கு. அடுத்து பெண்களுடைய நிலை. இந்த பெண்கள் எல்லோரும் இந்த வாடை காலத்தில் கூந்தலில் அதிகமான மலர்களை சூடிக்கொள்ளவில்லை. காரணம் என்னென்னா, ஈர கூந்தலில் மலர்கள் நிறைய சூடினால் அவர்களுக்கு ஒத்து வராது, கூந்தல் ஈரம் காய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால சிலவாகிய மலர்களை மட்டுமே அவங்க சூடிக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு தகர மரத்துண்டுகள் அப்படின்னு, தகரம் அப்படிங்கிறது ஒரு மரம், அது வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்துண்டுகளையும் அகில் மரத்துண்டுகளையும் வெண் சர்க்கரையோடு, அதாவது இங்கே சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதோடு சேர்த்து புகைத்து அவர்கள் கூந்தலின் ஈரத்தை ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து வேனில் மாடங்கள் பற்றி பேசுகிறது அடுத்த பகுதி. அந்த காலத்தில் வேநீர் காலத்தில், அதாவது கோடை காலத்தில் வெப்பத்தில் அவங்க தங்கிக் கொள்வதற்காக வேனில் மாடங்கள் கட்டப்பட்டிருக்கும். அங்கே சற்றே குளிர்ச்சியாக இருக்கும், சாளரங்கள் வழியாக காற்று வருவதற்கான அமைப்பு இருக்கும். அந்த வேனில் மாடங்கள் இப்போ பயன்பாட்டிலேயே இல்லை. ஏன்னா வாடைக்காலம் குளிர், அதனால் சாளரங்கள் எல்லாம் சாத்தப்பட்டு இருக்குது, தாளிடப்பட்டு இருக்கிறது. அங்கே உலவுகிறவர்கள் இல்லை. அந்த வேனில் மாடங்களிலே சுருக்கு விசிறி அப்படின்னு சொல்லப்படுகிற ஆலவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் விசிறியை ஆலவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில்கள்லாம் இறைவனுக்கு ஆலவட்டத்தை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி அது ஒரு விதமான சுருக்கு விசிறி. அவையெல்லாம் சுருக்கி வைக்கப்பட்டு மூடியிலே தொங்கிக் கொண்டிருக்கலாம். ஏன்னா பயன்படுத்துவார் யாருமே இல்லை, அது தேவைப்படலை அப்படிங்கிற காரணத்தினால அப்படி அது வைத்திருக்கிறாங்க. சாளரங்கள் எல்லாம் பூட்டி வைக்கப்பட்டிருக்குது. மேலும் ஜனங்களுக்கெல்லாம், மக்களுக்கு நெருப்பு தான் தேவையாக இருக்குது குளிர்னால. அதனால் என்ன பண்ணுறாங்க, குடங்களில் வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீரை அவங்க யாரும் குடிக்கலை. அதே நேரத்தில் குமட்டி சட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற நெருப்பு பற்ற வைக்கக்கூடிய அடுப்பு, அதிலே நெருப்பு பற்ற வைத்து அதிலே தண்ணீரை சுட வைத்து குடிக்கிறார்களாம். அதுவும் எப்படி தண்ணீரை குடிக்கல, அவங்க நெருப்பை விழுங்குவது போல் குடிக்கிறாங்களாம். ஏன்னா உடனே அது ஆறிப்போய் விடுகிறது. இப்படியான நிலைமையை காட்டுறாரு. ஆடல் மகளிர் பற்றி அடுத்து சொல்லப்படுகிறது. அதாவது ஆடக்கூடிய ஆடல் மகளிர் என்ன செய்கிறாங்க, பண் இசைக்கணும், அவங்க ஆடுவதற்காக பண்ணை இசைக்கணும்னு யாழை எடுக்கிறாங்களாம். ஆனால் யாழ் இந்த குளிரிலே தந்தி எல்லாமே நரம்புகளெல்லாம் சுருதி சேராமல் இருக்கிறது குளிரிலே. அதனால் அவர்கள் அதை தங்கள் மார்போடு அணைத்து மெல்ல சுருதி கூட்டி பாடத் தொடங்குறாங்க. பிரிந்தோரை, அதாவது தன்னுடைய காதலர்களை பிரிந்த பெண்கள் எல்லாம் இந்த வாடை காலத்தில் துன்பம் அடைந்ததாக சொல்கிறார் புலவர். அடுத்தது அரண்மனையை உருவாக்கிய முறை பற்றி பேசுகிறாரு. இந்த பகுதியில் அரண்மனை எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுவும் எப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சம் நிழல் விழாத, 2 கோள்களை நிறுத்தினால் நிழல் விழாத ஒரு சமயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் நேரம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அரண்மனையை உருவாக்குவதற்கு சிற்ப சாஸ்திரத்தில் சிறந்த வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் தெய்வங்களை வணங்கி அரண்மனையை அமைக்கிறாங்களாம். அதாவது கயிறால் இழுத்து கூறு கட்டி அரண்மனையை ஒவ்வொரு அறையாக அவர்கள் அமைக்கிறார்கள் அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லி இருக்குது. அடுத்து அரண்மனை முடிஞ்சோன்னா அரண்மனை வாயில்,
அந்த வாயில் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அரண்மனையில் பல கட்டிடங்கள் இருக்குது. அதை சுற்றி வர மதில்களை எழுப்பி கட்டியிருக்கிறாங்க. அந்த மதில்களில் நடுவில் நிலை அப்படின்னு சொல்லப்படுகிற கதவுக்கு மேல் பக்கம் இருக்கிற நிலை, இங்கேயும் இரும்பின் பயன்பாடு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, அந்த கதவுகளை அரக்கினால் வண்ணம் பூசப்பட்ட அந்த கதவுகளை இரும்பினால் பிணைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்க முடியுது. அதுவும் அந்த கதவின் குமிழ்கள் எப்படி இருக்குதுன்னா, குவளைப்பூவை போல கைப்பிடிகள் உள்ள கதவுகள் அப்படின்னும், அதன் உயரம் எப்படி இருக்குன்னா யானையே உள்ளே நுழைவது போல இருக்கும். அதுவும் யானையின் மேலே கொடிகள் நிறுத்தினா எப்படி அவ்வளவு உயரத்திற்கு உயரமான கதவுகள் அமைக்கப்பட்டிருக்குது. அதில் நடுவிலே நிலையின் மேலே கடவுள் உறைவதாக அவர்களுடைய நம்பிக்கை. அதனால் அங்கே நெய்யும் வெண்கடுகும் பூசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு அரண்மனை ஒரு குன்று போல் இருந்தால் குன்றை குடைந்து சென்றது போல அந்த கதவு, அந்த வாயில் இருக்கிறது அப்படின்னு புலவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த வாயில், அரண்மனை வாயிலை தாண்டின உடனே முற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிற இடம், அதாவது முன் வாயில் வருது. அங்கே மணல் பரப்பப்பட்டு இருக்குது. அங்கே கவரிமான்கள், அதாவது முடியை உடைய மான்களும் அன்னங்களும் அந்த இடத்திலே திரிகின்றன, அவ்வாறு அழகுற திரிகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது அரண்மனையில் எழும் ஓசைகளை பற்றி குறிப்பிடுகிறாரு புலவர். அது குதிரைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குதிரைகள் எல்லாம் புல்லை தின்று விட்டு சற்றே கனைக்கின்றன. அதாவது அந்த புல் தெவிட்டு போய்விட்டது அந்த குதிரைகளுக்கு, அதனாலே சற்றே குரல் எடுத்து கனைக்கின்றன. அதோடு கூட ஒரு மீனின் பிளந்த வாய் போன்று இருக்கின்ற நீர்க்குழாயின் வழியாக தண்ணீர் விழுகின்றது. அவ்வாறு நீர்வீழ்ச்சி போல ஒலி கேட்கிறது. தோகை மயில்கள், நீண்ட தொகையுடைய மயில்கள் இங்கும் அங்கும் நகர்கின்ற ஓசை கேட்கிறது. அதோடு அவை இடையிலே குரல் கொடுக்கின்றன. அந்த மயில்கள் அகவுகின்ற குரல் பைர் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியின் குரல் போல, அதாவது ஊது கொம்பின் இசை போல இருக்கிறதாம். இவ்வாறு அந்த அரண்மனையில் எழும் ஓசைகள் எல்லாம் மலையிலே கேட்கிற ஆரவாரம் போல இருக்கிறது அப்படின்னு புலவர் சொல்கிறாரு. அடுத்தது அந்தப்புறத்தின் அமைப்பு. அந்தப்புறம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது? இங்கே அரண்மனையின் மதில் காமிச்சாங்க, அதுக்கு முன்னாடி முற்றம், உள்ளே அந்தப்புறத்தை, அதாவது பின்பக்கம் இருக்கிற அந்தப்புறத்தில் எப்படின்னு யவனர் இயற்றிய பாவை விளக்கு. அதாவது யவனர்கள்னால் கிரேக்கர்கள் அமைத்த பாவை விளக்கு. அந்த விளக்கிலே நெய் தீர தீர நெய்யிட்டு திரியிட்டு கொளுத்துறாங்களா. எல்லா அறைகளிலும் அரண்மனையில் அவற்றை கொளுத்தி அவை எல்லாமே வெளிச்சமாக அத்தனை அறைகளிலும் மின்னுகின்றன, ஒளி விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது கிரேக்கத்துக்கும் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பு. யவனர்கள் இயற்றிய பாவை விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் இங்கிருந்து பொருளை பெற்று அந்த விளக்குகளை நமக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் பல இடங்களிலும் விளக்கை வெளிச்சம் வரும்படியாக செய்கிறார்கள். மன்னனை அன்றி வேறு யாரும் அங்கே வர முடியாத காவல் இருக்கின்றது அப்படின்னு அந்த அரண்மனை பகுதி பற்றி சொல்கிறாங்க. இதில் அந்தப்புறத்தில் செய்யப்பட்ட ஒப்பனைகளை பற்றி பேசுகிறாரு. எப்படின்னா, சுவர்கள் எல்லாமே அதாவது வெண்மையான நிறத்தில் வெள்ளியால் பூசப்பட்டது போல மின்னுகின்றனவாம். பல வகையான கொடிகள் இருக்கின்றன. அங்கே அரண்மனையே ஒரு மலை போலவும் வானவில் போல கொடிகளும் அங்கே நிறைந்திருக்கின்றது. அதோடு கூட சுவர்கள், உயரமான சுவர்கள் எல்லாம் செம்பொன்னால் செய்யப்பட்டது போல, செம்பினால் செய்யப்பட்டது போல மின்னுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தூண்கள் எல்லாம் நீல மணிகளைப் போல இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையின் அழகை பற்றி வர்ணிக்கிறார் இவர். அடுத்து அது கருவறை அப்படின்ற பெயர் பெற்ற தலைவியின் தங்கி இருக்கின்ற அறை. அங்கே ஒரு வட்டக்கட்டில், அதிலே அவள் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கட்டில் பற்றி விவரணை வருகிறது. அந்த கட்டில் எப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா, 45 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு யானை, அந்த யானை வயது, அதுவும் போரில் ஈடுபட்ட யானை, முரசு போன்று வலிமையான கால்களை உடைய அந்த யானை, அதனுடைய தந்தம், அதை இவர்களாக பெயர்த்தெடுக்காமல் அதுவாக உதிர்ந்த அந்த தந்தத்தை வைத்து செய்யப்பட்ட கட்டிலாம். வட்டமான கட்டிலாம். அது ஒரு இலை வடிவத்தை நடுவே தெரியும்படியாக அமைக்கப்பட்டிருக்குது. அதிலே பல பூக்கள் எல்லாமே கொடிகள் போல தெரிகிறபடி சித்திரங்கள், அதாவது ஊழியால் செய்யப்பட்ட அழகிய சித்திரங்கள் அந்த கட்டிலே அமைந்திருக்கிறது. அந்த தந்தத்தினால் செய்யப்பட்ட வெண்மை நிறமான கட்டில். ஏன்னா பாண்டில் அப்படிங்கிற பேர் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாண்டில் என்றாலே வெண்மையான அப்படின்ற பொருள். வெண்மையான அந்த கட்டிலே அடியிலே
மயிர்களை சாயம் போட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேட்டையாடுகிற ஒரு சிங்கம் போன்ற ஒரு சித்திரம், அதற்கு மேலாக அவர்கள் மலர்களை தூவி வைத்திருக்கிறாங்க. அன்னத்தின் தூவி அப்படின்னு சொல்கிறோம்ல, மென்மையான சிறகுகளை பொதிந்து செய்யப்பட்ட மெத்தை, அதற்கு மேலே தூய்மையான கஞ்சி போடப்பட்ட வெண்மையான விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிலின் மேலே அவர்கள் உயர்த்தி அது சாளரங்கள் போல முத்துக்களை தொங்க விட்டிருக்கிறாங்க. கட்டிலின் மேல் பகுதி வேங்கை மலர்களை போன்ற தகடு போன்ற அமைப்பால் மூடி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வர்ணனை வருகிறது. இப்படிப்பட்ட கட்டிலில் தலைவி அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவள் மிகவும் சோர்ந்த முகத்தோடு, அதாவது பாசறையில் இருக்கிற தன்னுடைய கணவனின் நினைவில் அவள் இருக்கிறாள். அதிக அலங்காரங்கள் செய்து கொள்ளவில்லை. அவளுடைய கழுத்திலே பலவிதமான பொன் ஆபரணங்கள் அணியக்கூடிய அந்த கழுத்திலே அவள் மங்கள நான் மட்டும் அணிந்திருக்கிறாள். கைகளிலே பொன் வளையல்கள் கைகளை நெருக்கும்படியாக அணிந்திருக்கக்கூடிய அவள் மங்களகரமான, அதாவது வலம்புரி சங்கு வளை மட்டுமே அணிந்திருக்கிறாள். கைகளிலே விரலிலே ஒரு மோதிரம் அணிந்திருக்கிறாள். அது ஒரு கயல் மீனின், அதாவது ஒரு மகர மீனின் வாய் பிளந்தார் போன்ற ஒரு மோதிரம். ஏன்னா பாண்டியர்களுடைய சின்ன மீன் அப்படிங்கிறதுனால அவள் அதை துறக்கவில்லை போலும். அவள் அதிகமான ஒப்பனை இன்றி இருக்கிறாள். அவளுடைய கூந்தல் கலைந்திருந்தது, அதை கோதிக்கொள்ளவும் இல்லை அவள். ஆக பார்ப்பதற்கு, மேலும் பட்டாடை எதுவும் அணிந்திருக்கவில்லை. ஆடம்பரமான பூக்கள் பூவேலைப்பாடு அமைந்த பட்டாடை அணியாமல் ஒரு சாதாரணமான ஒரு நூல் ஆடை அணிந்திருக்கிறாள். அதுவும் மாசுபடிந்து இருக்கின்றது. ஏன்னா அவள் வருத்தத்திலும் வேதனையிலும் இருப்பதனால ஒப்பனைகள் ஏதுமற்று இருக்கிறாள். அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதுனா புனையா ஓவியம் போல இருக்கிறாள். புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓவியம் வரைவதற்கு முன்னால் முதலில் கோடுகளை போடுவாங்க. அது கோட்டு சித்திரத்தை தான் ஓவியம்னு சொல்லுவோம். அந்த கோட்டு சித்திரத்திற்கு வண்ணம் தீட்டினால் அது புனையப்படும். அப்படி வண்ணம் தீட்டப்படாத கோட்டு சித்திரம் போல அவள் காட்சியளிக்கிறாள். அவள் அவ்வளவு வேதனையில் இருக்கிறது. காரணம் தலைவன் பாசறையில், போர் பாசறையிலே பாண்டிய மன்னன் இருக்கிறான். அதனால் இந்த பாண்டிமாதேவி அவ்வாறு இருக்கிறாள். அவளை சுற்றிலும் பெண்கள் இருக்கிறாங்க. வயது முதிர்ந்த பெண்கள் அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீ கவலைப்படாதே, அவன் விரைவில் வந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழிகளும் அருகில் இருக்கிறாங்க. ஆனால் இவள் ஆறுதல் அடைந்தவளாக தெரியலை. இவள் விதானத்தை பார்க்கிறாள். விதானத்தில் பல வகையான சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது. எப்படின்னா, மேஷம் முதலான ராசி சக்கரங்களின் சித்திரங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கு. அதில் சந்திரன் ரோஹிணியின் சித்திரம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவர்களுடைய இணை பிரியாத தன்மையை பார்த்து இவள் தன்னுடைய தலைவன் இவ்வாறு தன்னுடன் இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை அவளுக்கு ஏற்படும் போலும். இருந்தாலும் தன்னை தேற்றிக்கொண்டு கண்களிலே வழிகிற கண்ணீரை தன்னுடைய விரலால் சுண்டி எறிந்துவிட்டு ஆறுதல் கொள்ள முயற்சி செய்கிறாள். அவளை சுற்றி இருக்கிற பெண்கள் அவளுடைய வேதனை தீர வேண்டும், இந்த நல்ல பெண்ணின் மனம் வேதனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், வெற்றி கிடைத்து விரைவில் திரும்ப வேண்டும் என்று கொற்றவையை வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த காட்சியிலே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து இங்கே தலைவியை அப்படியே இந்த பகுதியை அப்படியே விட்டுட்டு தலைவனுடைய பாசறை, அதாவது பாண்டிய மன்னனுடைய பாசறைக்கு போயிடுறாரு புலவர். அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத காண்பிக்கிறாரு. பாசறையில் அரசன் என்ன செய்கிறான்னா, உறங்கவில்லை. போர் முடிந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதில் காயம்பட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. யானை போர் ஈடுபட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய வலிமையான யானைகளை போரில் வீழ்த்திய வீரர்கள் எல்லோரும் விழுப்புண்கள் பட்டு படுக்கையில் கிடக்கிறாங்க ரெண்டு பக்கமும். அரசன் அவர்களை பார்ப்பதற்காக தன்னுடைய குடிலில் இருந்து வெளியே வருகிறான். அங்கே ஏற்றப்பட்ட தீபங்கள் இருக்குது இல்லையா, இந்த பகுதி இந்த பாடலுடைய காலத்தை சரியாக குறித்து காட்டுகிறது. என்ன, வாடை காற்று, அந்த வடக்கே இருந்து வீசுகின்ற காற்று அந்த சுடர்களை எல்லாம் தெற்கு முகமாக சாய்க்கிறது. அதனால் தென்பகுதியில் சாய்ந்து சுடர்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனம் கலங்காத அந்த மன்னன் மட்டும் அப்பொழுதும் உறங்காமல் நள்ளிரவிலும் வெளியிலே வந்து அந்த வீரர்களை காண்பதற்காக இரண்டு பக்கமும் விசாரித்து கொண்டே வருகிறான். அவனுக்கு அருகிலே ஒரு வீரன், காவல் வீரன் ஒரு வேலை கையிலே பிடித்து அதன் மேலே வேப்பந்தழை கட்டப்பட்டிருக்கிறது. பாண்டியர்களின் மரம் வேப்ப மரம், அவர்களுடைய மாலை வேம்பு. அதை அவன் கட்டிக்கொண்டு அவன் இரண்டு பக்கம் இருக்கிற வீரர்களை அரசருக்கு காட்டி தருகிறான். இவ்வாறு அந்த நள்ளிரவிலும் அவர்களை இனிய முகத்தோடு
அரசன் பார்த்து தேறுதல் மொழி சொல்லுவான் போலும் அவ்வாறு போய்கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் அவன் மழையிலே நனைந்து விடக்கூடாது என்பதற்காக பின்னாடி ஒரு வீரன் வெண்கொற்ற கொடை முத்துமாலை அசைய வெண்கொற்ற கொடையை அவனுக்கு பிடித்தவாறு ஓடிக்கொண்டிருக்கிறான். இங்கே குதிரைகளும் யானைகளும் அப்பொழுதுதான் அவன் போர் முடிந்து வந்திருக்க வேண்டும். அதனால் அவற்றின் சேணங்கள் எல்லாம் களையப்படாத நிலையிலே அவை நீர் அவற்றின் மீது சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த நீர்த்துளிகளை சிதறி கொண்டிருக்கின்றன அவை, அதாவது மழை பொழிந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் அப்படின்னு அந்த காட்சி விரியுது. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மன்னன், அதாவது போர் பாசறையிலே பிற மன்னர்களைப் போல் இல்லாமல் அந்த இரவிலும் வீரர்களுக்கு அவன் உறுதியோடு அவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடியவனாக அந்த வீரனை காட்டுகிறார் புலவர். இவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு முடிவதாக இந்த பாட்டு முடிந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் தமிழிலே நெடுநல் வாடை என்கிற இலக்கியத்தை பற்றி நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். இதில் முக்கியமான பகுதியாக இரும்பின் பயன்பாடு பற்றி நான் குறிப்பிட்டேன். தச்சர்கள் எவ்வாறு கட்டிலை செய்கிறார்கள், அவர்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறத இந்த பகுதி விவரித்திருக்கிறது. கிரேக்கத்துக்கும் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பும், வடக்கேயும் தெற்கேயும் இருக்கிற மக்களுடைய கலப்பு, அவர்களுடைய பொருள் கலப்பு, அதாவது வடக்கே இருந்து தருவிக்கப்பட்ட சந்தனக்கல்லும், இதையெல்லாம் இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடிந்தது. நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.